மாலை நேரம் சூரியன் மறைகிற அந்த நேரம், அந்தி நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இந்த சின்ன குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்தின் மீதுள்ள அன்புல சொல்லுவாங்க. அந்த மாலை அந்தி நேரத்தில் குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் ஷைத்தான்கள் பரவுகிறார்கள். ஷைத்தான்களுக்கென்று அந்த நேரத்தில் ஒரு ஆற்றல் அல்லாஹ் கொடுக்குறான். அதனால் அந்த நேரத்தில் வெளியே அனுப்புனீங்க, இந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு வரலாம். இது மூட நம்பிக்கை இல்லை. எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களோ மூட நம்பிக்கை கிடையாது. மக்களாக உருவாக்கக்கூடிய எத்தனையோ நம்பிக்கை இருக்குது. அப்போ மாலை நேரத்தில் குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய குழந்தைகள் விஷயத்தில் அக்கறைப்படுத்தும் விதமாக அவர்கள் சொல்லுவாங்க. அதே போல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களில் சிறிய வயதுடைய தோழர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த தோழர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. உபதேசங்கள், அழகான துவாக்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளை தான் அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவரை கூட கூட்டிட்டு போகும்போது அந்த சின்ன பையனை பார்த்து சொல்றாங்க, யா குலாம், சிறு பையனை, குலாம்னாலே சின்ன பையன் தான். வஅல்லிம்க கலிமாத்தின், உனக்கு நான் சில அறிவுரைகளை சொல்லித் தருகிறேன், அந்த அறிவுரைகளை பேணிக்கொள். பிள்ளைங்களுக்கு அவ்வப்போது இந்த விஷயங்களை சொல்லணும், நற்குணங்களை போதிக்கணும். இந்த காலகட்டத்தில் இதை சொல்லணும். இப்போ சொன்னாங்க, உனக்கு நான் சில அறிவுரைகள் சொல்றேன்பா. முதலாவது என்ன, யஹ்ஃபதில்லாஹ. இப்போ பிள்ளைங்க பெரிய பிள்ளையாயிக்கட்டும், பருவம் அடைந்து கொள்ளட்டும். ஏன்னா இப்போ என்ன நினைக்கிறோம், இப்பெல்லாம் மார்க்கத்தை சொல்லாதீங்க, இது 11 வயது டீனேஜ் வயது, கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு போகிறான். இப்படித்தான் நாம் என்ன செய்கிறோம், பிள்ளைகளை நாமளே வழிகெடுக்கிறோம். இந்த வயசில் நாம் எப்படிங்க இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் நியாயங்கள், தவறுகளை நியாயப்படுத்தக்கூடாது.